Hi friends, welcome to Nittin's home. நம்ம சேனல்ல இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பருப்பு ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். இத வந்து எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத வந்து ஈஸியாவும் டேஸ்டாவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்குங்க. இது 6 மாச குழந்தையில இருந்து இந்த பருப்பு கூட்ட கொடுக்கலாம். வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் துவரம் பருப்பு மட்டும் தான் எடுத்துர்க்கேன். இது கூட பாசி பருப்பு எதுமே சேர்க்கல. வெறும் துவரம் பருப்பு தான் 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். இத முதல்ல தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கலாம். நீங்க என்ன பாக்கெட் பருப்பு சுத்தமான பருப்பு வாங்குனாலும் ஒரு தடவை தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவுனீங்கன்னா தான் அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாமே போகும். கழுவிட்டு தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பருப்பு கூட வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், தூள் பெருங்காயத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து இந்த மாதிரி 4 நறுக்கின தக்காளி பழம் 2 பழம் எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் கட்டி பெருங்காயம் கூட சேர்க்கலாம். அது சேர்க்குறதா இருந்தால் 1-2 தட்டி போடுங்க. அப்போ தான் நல்லா கரைஞ்சி வரும், இல்லைன்னா திப்பி திப்பியாக நிற்கும். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 150 கிராம் துவரம் பருப்புனா 150 கிராம் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த உலக்கில் பருப்பு அளக்குறீங்களோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிங்கன்னா பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி வந்திருக்குங்க. நான் வந்து 3 விசில் வச்சேன். பாருங்கள், பருப்பு பொங்கிலாம் வரல. நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. பருப்பு வந்து பொங்கி வராமல் சூப்பராக வந்திருக்கு. குக்கர் லிட்டை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பருப்பு வந்து பொங்கி எதுவுமே வரல. பருப்பு நல்லா அழகாக பூ மாதிரி வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ குலைவாக வந்திருக்குன்னு. பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வேகணும்னா இந்த ஐட்டம்லாம் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்திங்கனாலே போதுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் குழந்தைங்க 6 மாத குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா இந்த மாதிரி பருப்பு வச்சுட்டு இது கூட தக்காளி பழமும் பச்சை மிளகாவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக நெய் சேர்த்து அது கூட பிசைஞ்சு உப்பு சேர்த்து கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தாளித்து கொடுக்க தேவையில்லை, அப்படியே கொடுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றும் போது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. பருப்பு நல்லா பூ மாதிரி வந்திருக்குல்ல. வாங்க இதுக்கு தேவையான தாளிப்பு என்னென்னு பார்த்துடலாம். என்ன தான் நம்ம பருப்பு டேஸ்ட்டாக செஞ்சாலுமே இதுக்கு கொடுக்குற தாளிப்புனால தாங்க இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் தாளிப்பு கொடுக்குறதுக்கு பார்க்கலாம் வாங்க. கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நீங்கள் மித்த ஐட்டம்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வந்து கில்லாமல் முழுசாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை கிள்ளி கூட சேர்த்துக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ராவாக மோர் மிளகா இருந்ததுன்னா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட முழு சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம குழம்புக்கெலாம் வதக்குவோம்ல, அந்த மாதிரி பாதி அளவு வதங்கினா போதாதுங்க. இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா சுருள வதங்கி வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் பெருங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுவும் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி பெருங்காயம் நிறையா சேர்த்துட்டேன், அதனால் இதில் சேர்க்கல. நாங்கள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு கூட சேர்த்துடலாம். பருப்பு கூட சேர்க்கும்போது நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற பருப்போட இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது சாதம், சப்பாத்தி இதுக்கெலாம் கூட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் வச்சு இந்த பருப்பு மட்டும் வச்சிங்கன்னா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூட ஊறுகாய், உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது கூட சும்மா வெறும் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்து தாளிக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பருப்போட நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அதோட மனமே தனி சுவைங்க. இந்த டேஸ்டான பருப்பு கூட்டை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு உங்கள் லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.